வணக்கம். மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சுகிந்தன் ரிப்போர்ட் சேனல் தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு சில காணொளிகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தோம். இன்று அதிகாலையிலும் தேர்தல் முடிவுகள் தொடர்பான அப்டேட்களோடு நான் உங்களை சந்தித்திருந்தேன். அதற்கு பிறகு காணொளிகளை தொடர்ச்சியாக செய்யவில்லை. காரணம், இந்த தேர்தலினுடைய இறுதி முடிவுகள் அறுதியிடப்படுவதற்கு இன்னும் கொஞ்சம் கால தாமதம் ஆகும் என்றே தோன்றுகிறது. ஆனாலும் தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கைகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடைசியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுர அலை தொடர்பாக பேசியிருந்தோம். அனுர அலை என்கின்ற இந்த விவகாரம் இந்த வாக்களிப்பில் எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தி இருந்தது, அனுரகுமார திசாநாயக்க எவ்வளவு தூரம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது போன்ற தகவல்களை பார்த்திருந்தோம். குறிப்பாக தபால் மூல வாக்கெடுப்புகளிலே அனுரகுமார திசாநாயக்க எவ்வளவு முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் என்பது நாங்கள் பார்த்திருக்கின்றோம், தேர்தல் முடிவுகளில் அறிந்திருக்கின்றோம். இப்பொழுது நேரடியாக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பதியப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் இப்பொழுது அந்த அளவிற்கு அதிகமான ஒரு முன்னிலைப்படுத்தல் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இருக்கவில்லை. அவர்தான் முன்னிலையில் இருக்கிறார் என்றாலும் கூட உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் என்பது 50% + 1 வாக்கை நோக்கி ஓடப்படுகின்ற ஒரு ஓட்ட பந்தயமாகத்தான் இருக்கிறது. எத்தனை பேர் போட்டியிட்டாலும் நேரடியாக ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் 50% + 1 வாக்கையாவது அவர் பெற்றிருக்க வேண்டும் என்பது தேர்தல் விதிமுறையாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் இப்பொழுது வரை எண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் யாரும் என்று சொல்ல வேண்டும், முன்னிலையில் இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏறக்குறைய எல்லா தொகுதிகளிலும் இன்னும் ஒரு சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கைகள் மட்டுமே, அதற்கான முடிவுகள் மட்டுமே வெளிவர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரும் 50% வாக்கை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது நேரடியாக ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவதற்கான அந்த நிலைமையை இல்லாது செய்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது தேர்தலுக்கு முதலே பெரும்பாலானவர்களால் அவதானிக்கப்பட்ட அல்லது எதிர்வு கூறப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் என்பது இரண்டாவது செகண்ட் கவுண்டிங் என்கின்ற நிலைமையை நோக்கி செல்லும். அதாவது விருப்பு வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய நிலைமையை எட்டும் என்பது போல ஏற்கனவே பலர் கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இப்பொழுது அந்த நிலைமைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. இப்பொழுது பெரும்பாலான தொகுதிகளில் இரண்டாவது கவுண்டிங், செகண்ட் கவுண்டிங் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் வந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அன்னளவாக இது முற்றுமுழுதாக புள்ளி விவரப்படி சரியான அறுதி முடிவு இல்லாவிட்டாலும் கூட அன்னளவாக அறுதி முடிவாக எங்களால் சொல்லக்கூடிய தரவு அனுரகுமார திசாநாயக்க 42.31% வாக்குகளோடு முன்னிலையில் இருக்கிறார். சஜித் பிரேமதாச 32.76% வாக்குகளோடு இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார். வாக்குகளின் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் 56,34,915 வாக்குகள் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கிடைத்திருக்கிறது. இந்த காணொளி பதிவு செய்யப்படுகின்ற வரையிலும் சஜித் பிரேமதாசவிற்கு 43,63,035 வாக்குகள் கிடைக்க பெற்று இருக்கின்றன. 42.31% அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச 32.76%. இந்த சதவீத கணக்குகள் எதை காட்டுகிறது என்றால், இந்த 50% நோக்கிய இந்த ஓட்டப்பந்தயத்தில் யாராலும் அந்த இலக்கு எட்டப்படவில்லை என்பதுதான். இப்பொழுது என்ன நடக்கும் என்றால், முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க, இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச ஆகிய இருவரையும் தவிர ஏனையவர்கள் இந்த போட்டி களத்தில் இருந்து அகற்றப்படுவார்கள். அகற்றப்பட்ட பின்னர் இப்பொழுது தேர்தல் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் செகண்ட் கவுண்டிங்கை, இரண்டாவது விருப்பு வாக்குகளை எண்ணக்கூடிய நிலையை நோக்கி சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் மூலமாக இவர்கள் இந்த 50% அடைகிறார்களா என்கின்ற பரிசீலனையை தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாற்றி இருக்கிறது என்றால், இன்று அதிகாலை வரையிலும் அனுர அலைதான் எல்லா இடங்களிலும், நாட்டினுடைய எல்லா இடங்களிலும் வீசிக்கொண்டிருந்தது. இப்பொழுது பரவலாக இன்னும் ஒரு பேச்சு எழுகிறது. இந்த செகண்ட் கவுண்டிங் மூலம்
இந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகள் மாற்றப்படலாம். ஒருவேளை நான் சொல்கின்றேன், இது ஒரு எழுமாறான கருத்து. ஒருவேளை இந்த விருப்பு வாக்குகள் எண்ணப்படுகின்ற நடவடிக்கையின் மூலம் சஜித் பிரேமதாசவிற்கான வாக்கு அளவீடுகள் அதிகரிக்கலாம் என்பது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவை எல்லாமே எதிர்பார்ப்புகளும் எதிர்வு கூறல்களும் தான். இப்பொழுது ஏற்கனவே அனுரவிற்கு நாடு என்று சொல்லப்பட்ட இந்த நிலை மாறி மீண்டும் மக்கள் ஒரு முடிவை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த முடிவுகள் எல்லாம் அறுதியிடப்பட்டு சரியான முடிவாக வெளிவருவதற்கு இன்னும் ஓரிரு மணித்தியாலங்கள் அல்லது சில மணித்தியாலங்கள் செல்லலாம் என்றே நான் எதிர்பார்க்கின்றேன். இதனை தாண்டி நாட்டில் நேற்றைய தினம் இரவு 10 மணி முதல் இன்று காலை 6 மணி வரையிலும் ஒரு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. அது இன்று அதிகாலை நண்பகல் 12 மணி வரையிலான ஊரடங்கு சட்டமாக அது நீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று 12 மணியுடன் அந்த ஊரடங்கு சட்டம் அகற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாடு அந்த ஊரடங்கு என்கின்ற ஒரு கட்டுக்குள் இல்லை. ஆனால் நாளைய தினம் ஒரு விசேட விடுமுறையாக ஏற்கனவே அரசாங்க தகவல் திணைக்களம் விடுமுறை ஒன்றை அமுல்படுத்தி இருக்கிறது. எனவே நாளைய தினமும் இந்த தேர்தலினுடைய வெற்றிகளை நோக்கிய பயணம் அல்லது இந்த வெற்றி கொண்டாட்டங்களுக்கான ஒரு அவகாசம் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள் தேர்தலினுடைய அறுதி முடிவு எட்டப்படும். இந்த நாடு நாளையிலிருந்து யாருடைய கைக்கு செல்ல போகிறது அல்லது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கதிரையில் யார் ஏறப்போகிறார் என்பது போன்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்படும். அப்படி உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது அவை தொடர்பாக உறுதியான சரியான தகவலோடு நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன். இதுவரையிலும் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவை தொடர்பாக நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். நான் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.